ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம அரசி கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொன்ன உடனே வக்கீல என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லி ஏன்டா இப்படி முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்ப்பா ஃபீஸ் போயிடுச்சேன்னு ஃபீலிங்காக இருக்கா? ஆமாம் இல்லை, எனக்கும் பச்சுக்குமில்ல அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி இவங்க விடுறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் சாரி சார்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வெளியே வந்து நிற்க அரசியாக பார்த்தோன்னே நம்ம குமாரோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. யார் நிற்கிறா எது நிற்கிறான்லாம் பார்க்கல. அப்படியே ஒளியிலே தெரியுது தேவதையா அப்படின்னு ஒரு சாங்கை போட்டுட்டு பேத்தெடுத்தாலும் பேத்தா சாங் குறையக்கூடாதுன்னு டபக்குன்னு காலடியில் விழுந்துட்டு அரசியே நம்ம நினச்சிக்கோன்னு இவர் கதறெல்லாம் பார்க்கணுமே. ஓயோயோ அப்படிங்கிற மாதிரி இப்போ பெருமூச்சு நான் எப்படி வர்றேன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதில் தான் குச்சி, அதாவது தடுக்கி விழுந்தாலும் செல்ஃபி, சாவுக்கு வந்தாலும் செல்ஃபிங்கிற கதை எல்லாத்தையும் தான் இவங்க சோஷியல் மீடியாவில் போடுறதுக்காக எடுக்கிறாங்களே. இந்த கூத்து இங்கே நடந்துகிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறமா பார்த்தா அரசி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் இவங்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வர அதுக்கப்புறம் குமார கண்ணாப்பின்னு திட்டுறாரு சின்ன புள்ள பாண்டி. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க, அவளுக்காக கொடுமை பண்ணிட்டேன் எவ்வளவோ, அதனால அவ காலில் விழுவறதில்ல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இங்கே. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கம் பாண்டியன் வந்துட்டு ஏன் முடிவு இல்லை, இதெல்லாம் அரசியோட முடிவுன்னு எப்போ சொல்கிறாரு. பாட்டி ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அட்டேங்க அப்பா பாடுற ஆச்சரியத்தை ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாட்டி ஒரு பக்கம் வந்து எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி, நான் சாகிற வரைக்கும் நான் இதை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நன்றின்னு சொல்லிட்டாங்க. நம்மளாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ளே இதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டைலாக போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னதாம்மா சொல்ல வர அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அரசி முடிவுன்னு சொன்னோடனே அரசியை பார்த்து பெருமைப்படுறாங்களாமா. எப்படியும் குமாரையும் அரசியும் சேர்த்து வைக்க போகிறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த வீம்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் வந்துட்டு எப்பா என் பொண்ணை நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்களாமா. அரசியல் ஆயிடுச்சு. டே முடியலடா ஆந்த வாயனுங்களா கம்முன்னு இருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.